வெல்கம் டு இன்ஜினியரிங் ஐஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MEAWS எக்ஸாம்ஸ். ஓகேவா, அதாவது மாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, என்னன்னா தமிழ்நாடு, ஓகேவா, என்னன்னா குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தில் நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்லாம் வந்திருக்கு. சிவில் வந்திருக்கு, மெக்கானிக்கல் வந்திருக்கு, ட்ரிபிள் EC எல்லாம் எக்ஸாம்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா சிவில்ல, ஓகேவா, மாசை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா MEAWSல டிப்ளமோக்கு தனியாக எக்ஸாம் இருக்கு, பிக்கு தனியாக எக்ஸாம் இருக்கு. பட் ஆனால் டிப்ளமோலையும் சரி பிலையும் சரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் அதில் வந்து ஹைவேங்கிற டாபிக் வந்து ரெண்டையும் காமனாக இருக்கு. ஓகேவா, ரெண்டையும் இருக்கு. ஹைவே இன்ஜினியரிங் டாபிக் வந்து காமனாக தான் இருக்கு. அதுல முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் டிசைன் ஆஃப் ஹைவே. ஓகேவா, இது ரெண்டுலையும் முக்கியம், டிப்ளமோலையும் முக்கியம், பிலையும் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ அந்த டாபிக் என்ன பண்ண போறோம்னா இதில் பார்க்க போறோம். ஓகேவா, நம்ம இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகேவா, நம்ம இன்ஸ்டியூட்ல கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா 7708197281 கால் பண்ணி என்ன பண்ணலாம், கிளாஸஸ் எல்லாம் சேர்ந்துக்கலாம். நம்மகிட்ட மெட்டீரியல் அவைலபிலிட்டியா இருக்கு. அது நம்மளோட மெட்டீரியல் தான். அது மெட்டீரியல் பொறுத்தவரைக்கும் தமிழ் மெட்டீரியல் இருக்கு, நம்மகிட்ட இங்கிலீஷ் மெட்டீரியல் இருக்கு. ஸோ டிப்ளமோ தனியாக மெட்டீரியல் இருக்கு, பி தனியாக மெட்டீரியல் இருக்கு. ஓகேவா, டிப்ளமோ பொறுத்தவரைக்கும் தமிழ்லேயும் இருக்கு, இங்கிலீஷ்லேயும் இருக்கு. ஸோ மெட்டீரியல் வேணா வாங்கிக்கலாம். ஓகேவா, நம்பர் கால் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மெட்டீரியல் வாங்கிக்கலாம், கிளாஸ் சேர்ந்துக்கலாம். கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான். ஸோ கிளாஸ் இருக்கு, மெட்டீரியல்ஸ் இருக்கு, ஒரு டெஸ்ட் நாங்கள் என்ன பண்றோம், ப்ரொவைட் பண்றோம் ஃப்ரீயாவே. ஓகே, வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் டிசைன் ஆஃப் ஹைவேல ஃபர்ஸ்ட் ரோட் செக்ஷன் பார்க்க போறோம். ரோடை பொறுத்த வரைக்கும் என்ன லேயர்ஸ் இருக்கும் அது கேட்பாங்க. இது முக்கியமான கொஸ்டின். சர்ஃபேஸ், இதுதான் ரோடு சர்ஃபேஸ், அது கீழே பேஸ், ஓகேவா, அது கீழே சப்பேஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது கீழே சப்கிரேட் இருக்கும். ஓகேவா, சர்ஃபேஸ், பேஸ், சப்பேஸ், கீழே சப்கிரேட். இதுதான் ரோடு ஸ்ட்ரக்சர். கிராஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேவா, இதுதான் பேங்க்ல சைடில் கொடுக்குறது, அதான் கொடுத்துருக்கான். ஓகேவா, ஸோ சர்ஃபேஸ், பேஸு, கீழே சப் பேஸ் கொடுத்துருப்பாங்க. டாப்பிங்ல வியரிங் கோர்ஸ், வியரிங் கோர்ஸ்னா மேலே கோர்ஸ் மேலே, ஓகேவா, தாரோட போடுற மாதிரி வியரிங் கோர்ஸ். சரி, அதுக்கடுத்து முக்கியமான என்ன ரைட் ஆஃப் வேனா என்ன சார் கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் ரைட் ஆஃப் வே? ரைட் ஆஃப் வேனா ரைட் ஆஃப் வே ஏரியா ஆஃப் லேண்ட் அக்யூர்ட் ரிசர்வ் அலாங் அலைன்மெண்ட் ஆஃப் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹைவே. எடுத்துக்கூடிய மொத்த லென்த் தான் சொல்றோம் நம்ம ரைட் ஆஃப் வே நம்ம சொல்றோம். ஓகேவா, சரி, இதுல எந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா முக்கியமான கொஸ்டின் கேட்குற இடம் வந்து இதுதான். இது ரைட் ஆஃப் வே வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரைட் ஆஃப் வே எவ்வளோ எடுக்கணும். இப்போ நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவேனா 45 மீட்டர் ஓப்பன் ஏரியாவாக இருந்தால், சப்போஸ் பில்டப் ஏரியா இருந்தால் 30 மீட்டர் எடுத்துக்கலாம். மவுண்டன் ஸ்டீப் ஏரியா 24 மீட்டரு, நார்மல்னா 20 மீட்டர். ஓகேவா, அதே மாதிரி மேஜர் டிஸ்ட்ரிக்டோ அதர் டிஸ்ட்ரிக்டோ வில்லேஜ் ரோடு வேணும்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமானது வித் ஆஃப் ஃபார்மேஷன். வித் என்ன சார் அப்படின்னா பேமெண்ட் நம்ம வந்து எவ்வளோ வித்துக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறது. அது என்ன சொல்கிறாங்கன்னா the width of payment or carriage way depends on the width of traffic lane and number of lanes. ஓகேவா, நம்பர் ஆஃப் லேன்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், வித் ஆஃப் ரோடு கொடுக்கணும். நார்மலாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இங்கே வித் வந்து 3.75 மீட்டர். எவ்வளவு? 3.75 மீட்டர் கன்சிடர் as a சிங்கிள் லேன் ரோடுக்கு. ஓகேவா, மேக்ஸிமம். ஓகேவா, ஏன்னா 3.75 மீட்டர் கன்சிடர் as a disabled road in the having a சிங்கிள் லேன் ரோடு. ஓகேவா, அதே மாதிரி வெஹிக்கிளோட வித், வெஹிக்கிளோட மேக்ஸிமம் வித் எவ்வளோ இருக்குன்னா 2.44 மீட்டர். ரெண்டுமே ஒன் வேர்டு தான். ஓகேவா, ஸோ லேண்ட் வித் வந்து 3.75, ரோடு எவ்வளோ இருக்குன்னா 3.75 மீட்டர் இருக்கணும். மேக்ஸிமம் வெஹிக்கிளோடைய வித், ஓகேவா, வெஹிக்கிளோடைய மேக்ஸிமம் வித் எவ்வளோ இருக்குன்னா 2.44 மீட்டர் தான் வெஹிக்கிளோட வித் இருக்கும். ஓகேவா, இதே 2 or more லைன் சிங்கிள் லேன்ல இருந்தா 3.75 மீட்டர், ரெண்டு அதுக்கு மேலே லேன் இருந்துச்சுன்னா 3.5 மீட்டர் நம்ம என்ன தரணும், கொடுத்தா போதும். புரியுதா? ஸோ 2 அதுக்கு மேலே லேன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 3.5 மீட்டர் வந்து வித்து கொடுத்தா போதும். சிங்கிள் லேனா இருந்தால் 3.75 மீட்டர் நம்ம என்ன பண்ணணும், வித்து கொடுக்கணும். இது இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. ஸோ லேன் வித் சிங்கிள் லேனா 3.75, மல்டி லேனா 2 or 3 லேன்ஸ் இருந்தால் 3.5 மீட்டர். மேக்ஸிமம் வித் ஆஃப் த வெஹிக்கிள் 2.44 மீட்டர். இதெல்லாம் உங்களை கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்க, இதெல்லாம் இங்கே வா. இப்போ சிங்கிள் லேன் அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க வித் ஆஃப் கேரேஜ் எவ்வளோனா 3.75 மீட்டர். அதே மாதிரி சிங்கிள் லேனுக்கு ஓகே. இதே 2 லேன்லேயே கேட்பாங்க. 2 லேன்ல 2 தான் கொஸ்டின் இருக்கு. வித்தவுட் ரைஸ் தி கர்வ். கர்வ் என்னன்னா ரோடு இருக்குன்னு, ரோடு இருக்குன்னா இந்த எல்லாம் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அது நடப்பாதை இருக்கும்ல, நடப்பாதை இங்கே இருக்கும். ஓகேவா, நடப்பாதை இங்கே இருக்கும். சைடில் இந்த என்ன பண்ணுவாங்க, இந்த ரோடு நடப்பாதை நடுவில் இந்த நம்ம கர்வ் மாதிரி ஹைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஹைட் அங்கே தான் கர்வ்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ கர்வ் இருந்துச்சு அப்படின்னா 7.5 மீட்டர், கர்வ் இல்லைன்னா 7 மீட்டர் கொடுத்தா போதும். ஓகேவா,
ஸோ சிங்கிள் லைனா இது ஒன்று கேட்பாங்க. சிங்கிள் லைனா 3.75 மீட்டரு, 2 லைன்ஸ் வித்தவுட் ரைஸ்டு கர்வ்னா 7 மீட்டரு, ரைஸ்டு கர்வ் இருந்துச்சுன்னா 7.5 மீட்டர். சரி சார், இதே இன்டர்மீடியட் கேரேஜ் வேக்கு எவ்வளோ சார் வித்து அப்படின்னா 5.5 மீட்டர். இதே மல்டி லைன்னா 3.5 மீட்டர். ஓகேவா, இது மக்கப் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நமக்கு நம்ம கேட்பாங்க எக்ஸாம்ல. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் புரியுதா? ஸோ தான் வித் ஆஃப் ரோடு எடுத்தோம்னா 3.75 மீட்டர், பிக் ரோடு வித் 2.44 மீட்டர். ஓகேவா, 2.44 மீட்டர். 680 680 எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பான் சைடில். ஓகேவா, ஸோ 3.8 இது 2.44 சைடில் என்னது ஷோல்டர். ஓகேவா, சைடில் என்னது ஷோல்டர். 2 லைன் ஒன்னா 7 மீட்டர். 2 லைன் என்னது 7 மீட்டர் வித்தவுட் ரைசிங் த கர்வ். ஷோல்டர்னா சைட் லைன் கொடுக்குறாங்கல்ல சைடில், அதுதான் வந்து ஷோல்டர். Shoulder are provided along the road edge as the emergency lane. ஓகேவா, இன் கேஸ் ரோட் டிராஃபிக் ஆயிடுச்சு, ஒரு ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சியா போகணும் அப்படின்னா அங்க யூஸ் பண்றதுன்னா ஷோல்டர் நம்ம சொல்றோம். எமர்ஜென்சி லேன் இல்ல வெஹிக்கிள் வண்டி வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு ஓரமா நிறுத்தணும் அப்படின்னா எமர்ஜென்சி லேன்ல ஓரமா என்ன பண்ணுவோம், நம்ம ஷோல்டர்ல ஓரமா வச்சுக்கலாம். ஓகேவா, இதுதான் முக்கியமான பாயிண்ட். என்னன்னா ஷோல்டருடைய வித் என்ன, ஷோல்டருடைய வித் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுவாங்க. ஷோல்டருடைய வித்து த மினிமம் ஷோல்டர் வித்து ஐஆர்ஸ் 2.5 மீட்டர். ஏன்னா வெஹிக்கிளோட வித் எவ்வளவு 2.44 மீட்டர்ல. புரியுதா, வெஹிக்கிளோட மேக்ஸிமம் வித்து 2.44 மீட்டர். அப்ப என்ன பண்ணும், ஒரு வெஹிக்கிள் போகணும் அப்படின்னா மினிமம் 2.5 மீட்டர் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஷோல்டர் கொடுத்தாகணும். அப்பதான் என்ன ஆகும், வண்டி போக முடியும். ஓகேவா, இது ஆல்சோ கால் சர்வீஸ் லைன். இன் கேஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா வண்டியை ஓரமா வைப்பாங்க. ஓகேவா, அதான் வந்து ஷோல்டர் சைடில் நம்ம ப்ரொவைட் பண்றது. அடுத்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ரோடு பார்த்தா தெரியும். இதுதான் கேரேஜ் வே, சைடில் ஷோல்டரு. இந்த கேரேஜ் வே ஷோல்டரும் சேர்ந்து வர்றதா ரோடு வே. இங்கே ரோடு மார்ஜினு, ரோடு பவுண்டரி, பில்டிங் லைன், கண்ட்ரோல் லைன். கண்ட்ரோல் லைன்னா ஃபுல்லாக இது வரைக்கும் தான் கண்ட்ரோல் லைனு, பில்டிங் லைனு, இது ரோடு பவுண்டரி. ஓகேவா, இதுதான் கிராஸ் செக்ஷன். ரோட இருந்து வெட்டி காட்டுறாங்க. ஓகேவா, நேஷனல் ஹைவேல காட்டுறாங்க. நேஷனல் ஹைவேல 9 மீட்டர் இருக்கும், டோட்டல் 12 மீட்டர். இந்த ஒரு மரம் இருக்கும். ஓகேவா, இது ட்ரைனேஜ் கீழே. இதான் வந்து நார்மலா வந்து ரோடு இருக்கும், சைட்ல ஃபுட்பால். இதுதான் கர்பு. கர்பு தெரியுதா, இதுதான் வந்து கர்பு. இதான் வந்து என்னது கர்பு, இது ஃபுட்பாத்து. ஓகேவா, ரோடு கேம்பர் என்ன சார் கொஸ்டின் ஐடி கேட்பாங்க. கேம்பர்னா ரோடு உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரைட்டா இருக்காது, ஒரு பர்டிகுலர் ஹைட் சென்டர்ல ஏற்றி வச்சிருப்பான். ஓகே, ரோடு பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா இருக்காது, சென்டர்ல ஹைட் ஏறி தான் இருக்கும். ரோடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஏன் சார் சென்டர் ஏறி இருக்குல்ல, சென்டர் ஏறி இருக்க கேம்பர். அது ஏன் சார் கேம்பர் தராங்க அப்படின்னா, மழை பெய்யறப்ப தண்ணி என்ன பண்ணும், அப்ப நின்றும். அப்ப என்ன ரோடு அடைச்சிடும். தண்ணி நிற்கக்கூடாது என்ன பண்ணுவோம், மிடில் ஹைட் ஏற்றிருப்போம். மழை பெய்யறப்ப தண்ணி கீழே இறங்கிடும். அதுக்காக ஹெல்ப் பண்றது கேம்பர். ஸோ கேம்பர் இஸ் த கிராஸ் ஸ்லோப். கேம்பர் வந்து ஒரு கிராஸான ஸ்லோப்பு. across the road, rise the middle of the road. middle of the road ரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா to drain the rain water from the road surface. புரியுதா, ரெயின் வாட்டர். ஓகேவா, மரத்தண்ணி என்ன பண்ணும், ஓரமா மழை தண்ணி என்ன ஆகும், ரோட்ல தண்ணி இறங்க கிராஸ் பண்றதா கேம்பர். என்னென்ன கேம்பர் இருக்கு அப்படின்னா, ஸ்ட்ரைட் லைன் கேம்பர் இருக்கு, எலிப்டிக், பாரபோல் கேம்பர் இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இதை படிச்சுக்கோங்க. கேம்பர் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, அது அந்த ஏரியாவை பொறுத்து கேம்பர் நம்ம கொடுக்கணும். அந்த ஏரியாவை பொறுத்து கேம்பர் நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஏரியா வந்து ஹெவி ரெயின் ஏரியாவா லைட் ரெயின் ஏரியாவா. இப்போ ஹெவி ரெயின் ஏரியாவா இருந்துச்சு அப்படின்னா இப்போ காங்கிரீட் அண்ட் பிட்மஸ் பொறுத்தவரைக்கும் 2% கொடுத்தா போதும் கேம்பரோட ஸ்லோப்பு. இதே கிராவல் WBMனா 3%, எர்த்தன் ரோட்னா 4%. இதெல்லாம் வந்து ஹெவி ரெயின் வர்ற இடத்துல. இதே லைட் ரெயின் அப்படின்னா 1.7, 2.5, 3. இதை மகப் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து போன ஏரியா கொஸ்டின் கிட்டனா ஜெனரல் கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ நம்ம பார்த்ததுல இருந்தே கண்டிப்பா கொஸ்டின் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, கண்டிப்பா ஷோல்டரோட வித்து கேட்பாங்க, இல்ல வித் ஆஃப் த லேண்ட் கேட்பாங்க. இதே மாதிரி வேல்யூ ஆஃப் கேம்பர் எல்லாமே கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க நல்லா படிச்சுவாங்க, கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த ஸ்லோப்ல கேட்டாங்கன்னா 1 in 50. புரியுதா, என்ன அர்த்தம், 1 in 50 நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக். நடத்துல இருந்தே கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகேவா, ஸோ டீட்டெயில் என்ன வேணும் சார், ஃபுல்லா படிக்கணும் சார் அப்படின்னா இதே நம்மகிட்ட கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் கிளாஸஸ் இருக்கு. ஸோ கிளாஸ் ஏறணும் அப்படின்னா 7708197281. ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான்.
ஓகேவா. ஸோ ஃபீஸ் ரொம்ப கம்மி, மெட்டீரியல் நான் ப்ரொவைட் பண்ணுறோம், டெஸ்ட்டும் ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா. கிளாஸ் இருந்தால் உங்களுக்கு டெஸ்ட் அதிலே இன்க்ளூடாக வந்துடும். டெஸ்ட் 50 டெஸ்ட் வந்துடும், உங்களுக்கு கிளாஸ் வந்துடும், மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணலாம், டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.